திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சண்டேஸ்வர நாயனார் புராணம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் மெய்மையே திருமேனி வழிபட நிற்க வெகுண்டெழுந்த தாதைதால் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானு கடியேன் அப்படின்னு ஆரூரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால பாடப்பட்டவர் சண்டேஸ்வர நாயனார். இதை நம்பியாண்டார் நம்பி குளமேறிய சேங்கலூரில் குறிசில் குறைகடல் சூழ் தலைமேறிய விரல் சண்டி கண்டீர் தந்தைதால் இரண்டும் வளமேறிய மழுவால் எரிந்து ஈசன் மணிமுடிமேல் நலமேறிய பால் சொரிந்து அலர் சூட்டிய நன்னிதியே அப்படின்னு நம்பியாண்டார் நம்பின்னு சொல்றாரு. சேக்கிலார் பெருமானோ மறையின் துறைவிளங்க என்றும் மறையோர் குளம் பெருக 7 புவனங்களும் உய்ய மன்றில் நடம் செய்பவர் சைவ வாய்மை வளர மாதவத்தோர் வென்றி விளங்க வந்து உதயம் செய்தார் விசார சர்மனார் அப்படின்னு சொல்லி சேக்கிலார் பெருமான் சொல்றாரு. இவர் சேயனூர் அப்படிங்கிற ஒரு தலம், சிறப்பு மிக்க பழமையான தலம். இங்க சோழ நாட்டில் மன்னியாற்றன் கரையில இருக்கக்கூடிய சோழர்களின் தலைநகரமாக இருந்தது இந்த திரு சேயனூர் என்ற தலம். சோழ அரசர்கள்லாம் முடிசூட்டி கொள்ளக்கூடிய ஒரு 5 தலங்கள் இருக்கான். அதுல இந்த தலமும் ஒன்று. இந்த அமரர்களுக்கு தொல்லை கொடுத்த சூரபத்மன் அவனை அந்த அசுரனுக்காக பயந்து எல்லா தேவர்கள்லாம் போய் பெருமான்கிட்ட வேண்டினதுக்காக முருகப்பெருமான் வந்து அந்த அமரர்களை காப்பாற்றுவார். அவரு அந்த மன்னியாற்றங்கரையில் வந்து இங்கே ஒரு நகரத்தை நிர்மாணித்து அந்த நகரில் முருகப்பெருமான் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டாராம். அந்த தடம் தான் இந்த சேங்கலூர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அந்த நகரத்தில் அந்தணர்கள்லாம் நிறைய இருக்காங்க. அவர்களில் ஒருத்தர் தான் இந்த எச்சதத்தன் என்பவர். அவர் மனைவியோட பெயர் பவித்ரை. அவங்களுக்கு புத்திரராக பிறந்தவர் தான் விசார சர்மன். அவருக்கு 5 வயது இருக்கும் பொழுது அந்த முற்பிறவியின் அந்த தொடர்ச்சியின் காரணமாக வேத ஆகமங்கள்ல இருக்க உட்பொருள்கள்லாம் ரொம்ப ஈடுபாட்டோட கத்துக்கிறார். அவரு சிந்தையில எப்பயுமே சிவபெருமானுடைய அந்த பொற்பாத நினைவுலேயே இருக்கார். அப்படி அவர் மீது அன்பு மிகுந்து அந்த சின்ன பிராயத்திலேயே மிகுந்த அன்போடு இருந்ததுனால இந்த பேரின்ப வேட்டை பெறக்கூடிய அந்த பேர் பெற்றார். அவருக்கு 7 வயசு ஆகுது. பெற்றோர்கள்லாம் அவருக்கு உபநயனம் செஞ்சு வைக்கிறாங்க. வேதம் இதெல்லாம் ஓதி வைக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் விசாரசர்மன் வேதம் ஓதுக்கு அந்த அந்தனர் சிறுவர்களோட மன்னியாற்றங்கரை பக்கம் போகும்பொழுது அங்கே ஒருத்தன் பசுக்களை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அவன் அந்த ஒரு பசு வந்து அந்த மாடு மேய்க்கிறவனை கொம்பால முட்டிடுச்சு. உடனே அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. பசுவை நான் கையில் வச்சிருந்த கோலால் பல முறை அப்படியே அடிச்சிடறான். இந்த காட்சியை பார்த்த விசாரசர்மருக்கு அதிர்ச்சி ஆயிடுது. அவர் மனசு ரொம்ப இலகி போய் இந்த கொடுமையை பார்க்க முடியல அவரால். அந்த சிறுவன்கிட்ட போய் பசுவினுடைய பெருமையை அதனுடைய மகிமையை எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாரு. இப்படிலாம் நீ அடிக்கக்கூடாது. இந்த எல்லா உயிர்களை விடையும் சிறந்தது இந்த பசு இனம். பெருமானோட பொன் மேனிலையும் அடியார்களுடைய திருமேனிலையும் ஒளிரக்கூடிய அந்த தூய வெந்நீர் அது இந்த பசுவிடம் இருந்து தான் கிடைக்குது. பெருமான் திருமுடிக்கில் அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த பஞ்ச கவியமும் இந்த பசுவின் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. பெருமான் உமாதேவியோட எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த இடபம் அதுவும் இந்த இனத்தை சேர்ந்தது தானே. காமதேனுவும் இது ஆவினத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமையெல்லாம் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, மனிதர்களுக்கு இந்த கொடுக்கக்கூடிய அந்த பால், தயிர், வெண்ணெய், மோர் எல்லாமே அதன் மூலமாக தானே கிடைக்குது. அதனுடைய அங்கத்துல எல்லாம் தேவர்களும் தேவாதி தேவர்களும் முனிவர்களும் இருக்காங்க. அப்படி தெய்வத்தன்மை வாய்ந்த அதை நீ இப்படி துன்பப்படுத்தலாமா? அதை மேய்க்கிறது நம்மளுடைய கடமை இல்லையான்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய லெக்சரே கொடுக்குறாரு. அவன் பயந்து போயிடுறான். நீ இந்த மாடு மேய்க்கிற பணியை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னவனே அவனும் இவர்கிட்ட விட்டுட்டு ஓடி போயிடான். இப்படி இவர் விசாரசம பசுகளை மேய்க்கும் பொறுப்பு அவர் எடுத்துக்கிட்டாரு. போய் அங்கே இருக்கிற அந்தணர்கள்ட்ட எல்லாம் சொல்லி அந்த இனிமேல் இந்த மாடு மேய்க்கிற பணியை நான் செய்கிறேன் அப்படின்ட்டார்.
அப்ப தினந்தோறும் இப்படி விசாரசர்மர் அந்த மாடுகள மேய்த்து கொண்டு போகும்பொழுது, நல்ல பசுமையான புல்லு இருக்க இடத்துல மேய விடுறாரு. நல்ல நீர் இருக்க இடத்துல நீர் அருந்த விடுறாரு. ஒரு பெத்தவங்க எப்படி தன்னுடைய குழந்தைகள எப்படி பார்ப்பாங்களோ, அது மாரி அவர் கண்ணும் கருத்துமா அந்த இத பார்த்துக்கிறாரு. இந்த பசுக்கள எல்லாத்தையும். இந்த ஐந்தறிவு படைத்த அந்த சிவன்கள்லாம் இவரோட அன்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டு, அவரோட ரொம்ப அன்பா பழகிருது. ஆனா வெயில் இல்லாத இடத்துல மர நிழல்ல நிம்மதியா தூங்க விடுவாராம். மாலை நேரம் வந்த உடனே தன்னோட இந்த அந்தணர்களுக்கு செய்யக்கூடிய அந்த வேள்விக்கு தேவையான விறகு, சமிக்கை இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வீட்டுக்கு போவாரு. இந்த இவர் அன்பா அந்த மாடுகள்லாம் பார்த்துக்கிட்டதுனால, அந்த மாடுகள் எல்லாரும் முன்பு இருந்தத விட நல்ல வளத்தோட புஷ்டியா இருக்கு. பாலும் அதிகமா கறக்குது. அப்ப இந்த மாடு என்ன செய்யுமா, இவர்ட்ட வந்து அப்படியே அவருடைய அன்ப காமிக்கிறதுக்காக அது இவர் மேல வந்து உரசுமா. நக்கி குடுக்குறது, இப்படிலாம் அவர் ரொம்ப அன்பா மாடுகளோட பழகுறாரு. ஒரு நாள் இவர் அன்பின் காரணமாக இவர பார்த்த உடனேயே அந்த மாடுகள்லாம் தன்னால பால சுரந்து விடுதாம். அந்த பால்லாம் தரையில வீணா போகுதே அப்படின்னு, இதை இறைவனுடைய வழிபாட்டுக்கு நம்ம உபயோகப்படுத்தலாமேன்னு நெனச்சு, அத்தி மரத்துக்கு அடியில ஒரு அந்த மரத்து அடியில ஒரு கோயில் அமைக்கணும்னு முடிவு பண்ணி, மண்ணி ஆற்றங்கரையிலேருந்து மணல் எடுத்துட்டு வந்து லிங்கம் அமைக்கிறாரு. சுற்றுச்சுவர் அமைச்சு கோயில கட்டிக்கிறாரு. கோபுரமும் வச்சு, நல்ல செடிகள், மணமுள்ள மலர் செடிகள்லாம் வச்சு, கோயில உருவாக்கிட்டு, சிவலிங்கத்த பார்த்து ஆனந்த கூத்தர்றாராம். அப்படியே அவர் உடம்புல இருந்து பக்தி வெள்ளம் பெருகி ஓடுதாம். பரமனுக்கு பூஜை செய்யறதுக்காக அபிஷேகம் செய்யணும்னு அந்த அர்ச்சனைக்கு வேண்டிய மலர் எல்லாம் எடுத்துட்டு வந்து, முறைப்படி வேதம் ஓதி அபிஷேகம் செய்கிறாரு. மலர்களால சிவலிங்கத்த அன்போடு அர்ச்சனை பண்றாரு. முருகன் எப்படி வழிபட்டாரோ, அதே மாரி இவர் விசாரசர்மரும் வழிபடுறாரு. தினந்தோறும் இது நடந்துகிட்டு இருக்கு. இவர் லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய இந்த பால அர்ச்சனை பண்றத ஒரு நாள் ஒருத்தன் பார்த்துறான். அவர் கூட வர்ற ஒரு சிறுவன் ஒருத்தன் பார்த்துட்டு போய், அங்க இருக்கிற அந்தணர்கள்ட்ட எல்லாம் சொல்லிடுறேன். பாலெல்லாம் இப்படி மணல்ல கீழ விடுறான். குடம் குடமா கே பால்கள பூரா வீணாக்குறான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அந்தணர்கள்லாம் அவங்க அப்பாவ கூப்பிட்டு, அவனுடைய செயல விசாரசர்மனுடைய செயல கண்டிக்குமாரி சொல்றாங்க. அவரும் மகனோட செயல நான் கண்டிக்கிறேன், மகன கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு, மறுநாள் மகனுக்கு தெரியாம அங்க மரத்துல அடியில மேல ஏறி உட்கார்ந்துருக்காரு. குறா மரத்து மேல ஏறி உட்கார்ந்துருக்காராம். விசாரசர்மன் வழக்கம் போல அந்த நமச்சிவாய மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டு வெந்நீரெல்லாம் பூசி, இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்றார். தினந்தோறும் மண்ணால் லிங்கம் பிரதிஷ்டை செஞ்சு குடம் குடமா பாலை ஊத்தி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை மறைஞ்சிரிஞ்சு பார்த்தா அவங்க அப்பா முதல்ல வந்து மரத்துல இருந்து ஒரு குச்சியை எடுத்துட்டு இறங்கிறாரு. இறங்கி வந்து மகனை பல வகையால திட்டுறாரு. அவர்தான் இறைவன் மீத ஒரே மனமொன்றி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு எதுவுமே தெரியல. பூஜையில தன்னை மறந்து இருக்காரு. அவரு அடிச்சதோட மட்டும் இல்லாம பலவாறு வார்த்தைகளை சொல்லி சொல்லி பார்க்குறாரு, அடிக்கிறாரு. இவருக்கு எதுவுமே காதுல விழல. இவர் என்ன செஞ்சாரு, மகன் இப்படி எதையுமே கண்டுக்காம இருக்கான்னு கோபம் அதிகப்பட்டு, அந்த பால் நிரம்பி இருந்த மஞ்சன குடத்தை தன்னோட காலால உதச்சு தள்ளிடுறாரு. பூஜையில மெய்மறந்து இருந்த அவருக்கு மஞ்சன குடத்து அந்த பால் குடம் கீழே கவிழ்ந்தோடனே கோபம் வந்துடுது. அந்த பக்கத்துல இருந்தவர் கோலை எடுத்து அவங்க அந்த தன்னுடைய தந்தைன்னு தெரிஞ்சே அவர் கால் மேல வீசுறாரு. அது மழுவா மாரி அவர் தன்னுடைய காலை வெட்டி அவருமே உயிர் இழந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, இவர் விசாரணை திரும்ப மீண்டும் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டாரு. அப்ப இறைவன் வானவெளியில பேரொளி பிளம்பா தோன்றி உமாதேவியோட விடையின் மேல காட்சி கொடுக்குறாரு. பக்தியால உலகம் மறந்து இந்த விசாரசர்மர் அப்படி பேரொளி பிளம்பா இருந்த இறைவன் காட்சி கொடுத்தத கண்குளிர கண்டு கரங்கூப்பி நிலத்துல விழுந்து வணங்குறார். அப்ப பரமசிவனும் பார்வதியும் விசாரசர்மரை வாரி அணைச்சி உச்சி மூந்து அவரை என் மீது அன்பு மிகுதி காரணமா பெற்ற உன் தந்தையே நீ மழுவால எரிஞ்சிட்ட
அப்படின்னு சொல்லி, உனக்கு இனிமேல் தந்தையும் நானே, தாயும் நானே அப்படின்னு சொல்லி திருவாய் மலர்ந்து சொல்றாரு. விசாரசர்ம கண்கள் ஆனந்த கண்ணீர் பெருகுது. பெருமான் விசாரசர்மருக்கு இப்படி அருள் புரிஞ்சாரு. அடியார்களுக்கெல்லாம் தலைவனாகி நீ நாம் சுடுவனவும் உடுப்பனவும் உண்ணும் பரிகளமும் உனக்கே உரிமையாகும்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சண்டீச பதம் வழங்குறாரு. இறைவன் தன் திருமுடியில இருந்த கொன்றை மலர் மாலையை எடுத்தாரு. அந்த அன்பு சிறுவனின் கழுத்துல தன் திருக்கையாலே அணிவித்தார். இந்த சண்டி பதம் என்பது ஒரு பதவி. அது எம்பெருமான், உமாதேவியார், விநாயகர், முருகவேல், சூரியன் இப்படி இவங்களுக்கெல்லாம் தனித்தனியே ஒரு சண்டீச பதம் இருக்குமா. இந்த சண்டீச பதவியில் இருக்கிறவங்க அந்தந்த மூர்த்திகளை வழிபடுபவங்களுக்கு அந்த வழிபாடுகளின் பயனை கொடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. சிவ சண்டீச பதத்தில் இருப்பவர் துணி சண்டீசர் என்று திருமாமம் பெறுவாராம். ருத்ரருடைய கோபத்தின் அம்சமாக தோன்றியவர் இந்த சண்டேஸ்வரர். எச்சதத்தன் தான் செய்த அந்த அபச்சாரத்துக்கான தண்டனையை தன் மகனோட கையாலேயே பெற்று அவனால பாவம் நீங்கி சிவலோக பிராப்தி அடைஞ்சான் அப்படின்னு சொல்லப்படுது. விசாரசிறுமர் இறைவனால திருவருள் அணைப்பிலை என்றும் மைந்தராக தோன்றி இரவா புகழ் பெற்று இறைவனது திருவருட்தாளினை அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் சண்டேசநாதரின் குருபூஜை தினம் தை மாத உத்தரம் நட்சத்திரம் என்று கொண்டாடப்படுது. திருச்சிற்றம்பலம்.